குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மாஸ்டர் மைண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த எஜுகேஷன் சேனலில் வந்துட்டு எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்ஸ் அப்படின்ற கண்டென்ட்டில் வந்துட்டு கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தியரி இருக்குது. அந்த தியரி வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கடைசியாக சொல்கிறேன். முதல்ல அதோட கான்செப்டை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரின்றதை வந்துட்டு ட்ரூட் அப்படின்றவர் தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. எப்போன்னா 1900 அந்த இயரில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1909 அந்த இயரில் வந்துட்டு ஒரு 9 வருஷம் கழித்து லாரன்ஸ் அப்படின்றவர் தான் அந்த தியரியை வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது இப்படி சொல்லுன்னு சொல்லி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்தவர் அவர் தான். ஸோ ட்ரூடும் லாரன்ஸும் இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இந்த தியரிக்கு வந்துட்டு பேஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு ஆட்டமில் வந்துட்டு மிடில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸும் அதை சுற்றி நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸும் இருக்கும். இந்த டயக்ராமில் உங்களுக்கு அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என் நடுவில் கோர் எலக்ட்ரான் இருக்கா, அதுக்கு நடுவில் ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் தான் நியூக்ளியஸ். அதுக்கடுத்து க்ரீன் கலர் சர்க்கிள்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கோர் எலக்ட்ரான்ஸ். அதுக்கடுத்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடியது எல்லாமே பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இன்னர் மோஸ்ட் செல்லில் இருக்கிறதெல்லாம் கோர் எலக்ட்ரான்ஸ், அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதுக்கு உள்ள. அடுத்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடியதெல்லாம் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். கடைசியாக பிளாக் கலர் ஷெல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த தியரி எழுதும்போது வந்துட்டு பாஸ்டுலேட்ஸ், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்துட்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு ஒரு மெட்டல் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெட்டல் பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த நிறைய எலக்ட்ரான்ஸ் அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா 2 வகையாக இப்போ பிரிக்கிறாங்க. அந்த பாஸ்டுலேட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் அந்த பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸு, இதுக்குள்ளே இருக்கிற ஏரோ மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸாம்பிள். இப்படி ஆப்சன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதில் இல்லைன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் இதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொன்றும் ஆர்டர் வைஸாக இல்லை, எல்லாம் வந்துட்டு மேலே ஒன்று, கீழே ஒன்று, லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று, நிறைய டில்ட் ஆகி இது மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு ப்ராப்பர் மேனரில் இல்லாமல் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா ரேண்டம் மேனரில் சுற்றிக்கிட்டு இருக்கும். இது வந்துட்டு எப்போ நடக்கும்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நடக்கும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அது எந்த டைரக்ஷனில் போகும்னு சொல்லி அந்த எலக்ட்ரான்ஸ்க்கே தெரியாது. ஒவ்வொரு டைரக்ஷன்ஸில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அப்போ அதனால் என்ன ஆகுது, 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மோதிக்கும் போது நம்ம அது பேர் என்ன சொல்லுவோம், கொல்லிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று மோதிக்கும் இல்லையா, இந்த ப்ராசஸ் பேர் தான் எலாஸ்டிக் கொல்லிஷன் அப்படின்னு சொல்கிறோம். As the motion is random, the resultant velocity in particular direction is 0. அப்படின்னா மோஷன் இஸ் ரேண்டம். மோஷன்னா நகர்வு அப்படின்னு அர்த்தம். ஒரு இது வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரான் நகர்ந்துட்டு இருக்கிறது வந்துட்டு ரேண்டம் சைடில் நகர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்துட்டு ஒரு டைரக்ஷனில் எடுத்தோம்னா எப்போயுமே 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்துட்டு ஆப்சன்ஸில். இப்போ when the presence of an electric field, அதாவது நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறோம்னா அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் சம் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா. இது வந்துட்டு செகண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும், எனர்ஜி சம்திங் கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடைக்கிறத வச்சு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா மூவ் பண்ண ஆரம்பிக்கும். மூவ் பண்ணுறது எப்படி பண்ணோம்னா எல்லாமே ஒரே டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணும். அது எப்படி எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணுது. அதாவது நம்ம எந்த சைடு வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது வெலாசிட்டி அண்ட் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி, எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லாவோட வந்துட்டு இது வந்துட்டு ஒத்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது சிம்பிளாக உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி சொல்லணும்னா ட்ரூட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ட்ரூட் 1900 ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு.
அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு போனது வந்து ஹெச்ஏ லாரன்ஸ் 1909ல். நம்மளுக்கு ஆட்டம்னா என்னன்னு தெரியும். அதுக்குள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய லேயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கோர் எலக்ட்ரான்ஸ். அதுக்கு வெளியே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடியதெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி 2 வகையாக இருக்குது. இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு பாஸ்டுலேட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எந்த ஒரு தியரி எடுத்தாலுமே இது இருக்கும் இல்லையா, இதில் சொல்லும்போது இந்த தியரி இப்படி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெட்டலில் வந்துட்டு அதிக நம்பர் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மெட்டல் முழுவதும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ட்ரூட் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து நாங்கள் 2 டைப்பாக கொடுக்குறோம். ஒன்று வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்சன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்சன்ஸ்னால் ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரேண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆர்டர் வைஸாக இருக்கிறது, ஒன்று மேலே கீழே டில்ட்டடு லெஃப்ட்டு ரைட்டு இது மாதிரி வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபிசிக்ஸ் டேர்ம் படி என்ன சொல்லுவோம், 2 பொருள் வந்துட்டு மோதுச்சுன்னா அது பேர் வந்துட்டு கொலிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 2 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மோதும்போது வந்துட்டு கொலிஷன் இது மாதிரி நிறையா நடக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன, எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ரேண்டமாக இது சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஒரு டைரக்ஷனில் எவ்வளோ இருக்கும், 0வாக தான் இருக்கும். அடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் அப்ளை பண்ணால் அதோட மூவிங் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோன்னே அந்த எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை வச்சு அது மூவ் பண்ணுறது என்னென்னா நம்ம அப்ளை பண்ணது லெஃப்ட் டு ரைட்டு தான் அப்ளை பண்ணோம். ஸோ அது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு மூவ் பண்ணும். ஸோ அதுக்குன்னு சொல்லி வெலாசிட்டி அண்ட் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு வந்து இப்படி 0வாக இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு ப்ராப்பர் டைரக்ஷனில் இருக்கா. இதுக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் வந்துட்டு கிளாசிக்கல் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனால் கவர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூட் சொல்லி அதுக்கப்புறம் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்ஸ் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணி கொண்டு வந்தது. இதிலிருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நிறையா ஃபார்முலாஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மெயின் ஃப்ரீ பேத், ரிலாக்ஸேஷன், இது மாதிரிலாம் வந்து நிறையா ஃபார்முலாஸ் க்ரியேட் ஆகுது. அது மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி இந்த இதிலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.